ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 kg அளவுக்கு இறால் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாக்காக 1 மீடியம் சைஸ் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், 1 இன்ச் பட்டை, 6 லவங்கம் இல்லை கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் இல்லை மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா கலர் வரட்டும். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மீதம் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எவ்வளோ வதங்கி வந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிரேவி. அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், புளிப்பாக இருக்கும். ஃபாரம் தக்காளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்த்துட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இன்னும் 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பாண்டிலி வச்சுட்டு மீதம் இருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த இறாலுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், மசாலாவில் இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இறால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா கொதித்து வந்துன்னு இருக்குது. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான். பாருங்கள், எண்ணெய்லாம் இந்த அளவுக்கு தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இறால் அது கூடயே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறாலில் இருக்கிற தண்ணி கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் ஆல்ரெடி வதக்கியிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான ஃப்ரான்ஸ் கிரேவி ரெடியாக இருக்குது, இறால் கிரேவி. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு கூட சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.